இனி வீட்லேயே மொறுமொறுன்னு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தொடச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு சின்ன சின்ன டூத் பிக்கில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய குச்சி இருந்துச்சுன்னா அதில் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈக்கு குச்சியில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இது போல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சோள மாவு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடியும் சேர்த்துருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி மாவில் முக்கி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. இடையிடையே திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.